இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இன்று டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மாசற்ற குழந்தைகள் விழா. தூய அகஸ்தினார் இவ்வாறு பதிவு செய்கிறார். வான் வீட்டில் அரும்புகள் மலர்ந்தன என்று சொல்லுகிறார். இயேசுவே நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். இயேசுவை விசுவாசிக்கிற நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். இயேசுவை பின்பற்றும் நீங்க சொல்ற, நான் சொல்றேன். இயேசுவோடு இணைந்திருக்கிற நீங்க சொல்ற, நானும் சொல்றேன். இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் நீங்க சொல்றீங்க, நானும் சொல்றேன். இயேசு நம்மோடு பயணிக்கிறான் நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். சொல்லாமலே உயிர்த்தியாகம் செய்தவர்கள் தான் இந்த மாசில்லா குழந்தைகள். பிரியமானவர்களே, இந்த மாசில்லா குழந்தைகள் என்று சொல்லுகிறோமே, குற்றமற்ற குழந்தைகள். இயேசு என்று யாருன்னு தெரியாமல் அந்த இயேசுவுக்காய் இரத்தம் சிந்தியவர்கள். இவர்களும் இயேசு என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஏரோதுடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது அத்தேசத்தில் இருக்கிற அத்துணை ஆண் குழந்தைகளையும் 2 வயதிற்கு உட்பட்ட அத்துணை ஆண் குழந்தைகளையும் கொள்ளு என்று சொன்னானே, அத்துணை ஆண் குழந்தைகளும் இயேசு 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 இயேசு. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மாசில்லா குழந்தையாக வாழ்ந்து நாம் இயேசுக்கு இரத்தம் சிந்த வேண்டும். அவர்கள் குற்றம் செய்தார்களா? அவர்கள் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று திருமுழுக்கு பெற்றார்களா? அவர்கள் இயேசு எங்களுக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்களா? தாயின் கருவில் உருவாகி அத்தேசமே அலரும் அளவுக்கு 2 வயதிற்கு உட்பட்டவர்கள், இயேசுவும் அந்த வயதிற்கு உட்பட்டவர் என்று நினைத்து இவரும் ஏசாக இருக்கலாம், இவரும் ஏசாக இருக்கலாம், இவரும் ஏசாக இருக்கலாம் என்று சொல்லி கண்ட குழந்தைகளை அத்தனையும் கொண்டார்களே. அப்போ இவர்கள் இயேசு அல்லவா? இயேசுவுக்காக இரத்தம் சிந்தியவர்கள் அல்லவா? மாசற்றவர்கள், குற்றமற்றவர்கள், குருதியை குழந்தையாய் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். ஆம் என் பிரியமானவர்களே, ஆனால் இன்று என்ன தெரியுமா? தாயின் கருவிலே சிதைக்கப்படுகிறார்கள். தாயின் கருவிலே குழந்தை வேண்டாம் என்று கொல்லப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, அன்று தாயின் கருவிலே கொண்டிருந்தாலும் கூட தெரிந்திருக்காது. 2 வயது நிரம்பிய ஆண் குழந்தைகளை அந்த தேசம் முழுவதும் அலற விடுகிறது என்றால் எவ்வளவு உண்மை என்று பாருங்கள். வாழ்வின் ஊற்றையே அழிக்க முயன்றிருக்கிறார்கள். ஏன் இந்த பச்சிளம் குழந்தைகளை கொன்றார்களே எனில் அச்சம் அவர்களை கொல்லுகிறது. இங்கே இதைத்தான் பார்க்க வேண்டும். பாவமற்ற அம்மா என்று சொல்லக்கூடிய சிறு குழந்தைகள், 2 வயதுக்கு உட்பட்டவர்கள். இந்த 2 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையை கண்டு ஏரோது மன்னன் அஞ்சி பயப்படுகிறான். இயேசு என்ற ஒருவர் இந்த 2 வயது குழந்தையாக இருக்கிறானே, இவன் எனக்கு எழுச்சியாக இருப்பான், என்னை அவன் வீழ்த்துவான் என்ற பயம். ஒரு மனிதனுக்கு அச்சம் எங்கே வந்துவிட்டதோ அங்கே அவன் முன் நிற்கின்ற பொழுது, அது குழந்தையானாலும் சரி, பெரியவரானாலும் சரி, இளையவர் இருந்தாலும் சரி, கொல்வதற்கு தயாராகி விடுகிறான். பயம் ஒரு மனிதனை கொல்லுகிறது, அச்சம் ஒரு மனிதனை கொல்லுகிறது. ஆகவே ஏரோதிடத்திலே அச்சம் இருந்தது. இயேசுவை குறித்து இயலாத குழந்தைகளை, தன்னால் அம்மா என்று சொல்லி நடக்கின்ற குழந்தைகளை ஈரமற்ற இதயம் கொண்ட ஏரோது மன்னன் கொலை செய்தான். நீங்களும் நானும் எப்போது கொலை செய்கிறோம் தெரியுமா? 2 வயதில் இரத்தம் சிந்திய, 1 வயதில் இரத்தம் சிந்திய ஆண் குழந்தைகள் இயேசுவை அறியாது. ஆனால் நாம் இயேசுவை அறிந்து பல பாவங்களையும் குற்றங்களையும் உலகத்தின் மீது இருக்கின்ற ஆசைகளில் செல்லுகின்ற பொழுது நாம் உண்மையிலேயே இயேசுவுக்காக இரத்தம் சிந்தவில்லை, இந்த உலகத்திற்காக சிந்துகிறோம். இயேசுவுக்காக இரத்தம் சிந்த வேண்டுமென்றால் துன்பங்களை தாங்குவோம், துயரங்களை தாங்குவோம், பிறரை அன்பு செய்வோம், இயேசுவே என் தகப்பன் என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, இன்று இயேசுவுக்காய் முடிசூடா மன்னர்களாய் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பெயர் கொண்டவர்கள் என்பது தெரியாது. இதை மிக அற்புதமாக திருவழிபாடு புத்தகத்திலே
பதிவு செய்யப்படுகிறது. அரியணையில் வீற்றிருப்பவர் முன் அடிபணிந்து என்றென்று வாழுகின்ற அவரை தொழுகின்றேன். பேசத் தெரியாத குழந்தைகள் கிறிஸ்துவை அங்கே பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. ஆம், என் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவை எப்படி பறைசாற்றுகிறோம்? அவரை எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறோம்? பச்சிளம் குழந்தைகளைப் போல பேச இயலாதவர்களாய் அல்ல, வாழ்க்கையை முயன்று நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். நீங்களும் நானும் மீண்டும் ஒரு முறை குழந்தையாய் பிறந்து இயேசுவுக்காக நம் ரத்தம் சிந்த தயாராகுவோம். மாசில்லா குழந்தைகள், இறைவனை அறியாத குழந்தைகள், ஏன் குற்றம் என்ன என்பதை அறியாத குழந்தைகள் இயேசுவுக்காய் ஒரு மன்னனது அச்சத்துக்காய் கொல்லப்படுகிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நம் குழந்தைகளுக்கு இயேசுவின் மீது இருக்கின்ற அன்பை ஆழப்படுத்துவோம். நம் குழந்தைகளுக்கு இயேசுவின் மீது இரத்தம் சிந்த வேண்டும், இயேசுவுக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்போம். மாசில்லா குழந்தைகளே, இயேசுவின் நாமத்தை பரலோகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென்.